இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஸ்கிரிப்டட் கிடையாது, உங்களுக்கு தேவையான வீடியோ, அதனால தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு 2K ஃபார்மிங். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான், அவேர்னஸ் வீடியோ தான். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்கு வேணும், அப்படி எனக்கு சேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஸ்டா ஐடியும் கொடுத்துருக்கு, போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் பாயிண்ட் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விவசாயி அழிவு நிலை, இந்தியாவிலங்க அழிவு நிலைக்கு போயிட்டுருக்கு. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்தியா தான் டாப்பில் இருந்துச்சு, அதாவது விவசாயத்தில் டாப்பில் இருந்துச்சு. இப்போ சைனா முதல் இடத்த பிடிச்சிட்டாங்க. ஏன் அப்படி நம்மளாம் முதல் இடத்த பிடிக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா பிடிக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விவசாயம் தான். அதனால் எல்லாருமே விவசாயத்தை பண்ணுங்கள். ஒரு சின்ன விவசாயம் பண்ணாலும் உங்களுக்கு லாபம் தான். இப்போ நீங்கள் மாடி தோட்டம்னு நீங்கள் சின்ன அளவுக்கு பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பாட் எடுத்துகிட்டு வேஸ்ட்டான ஒரு குடம் கூட அறுத்து அதில் நீங்கள் ஒரு காய்கறி உற்பத்தி பண்ணலாம். அது எப்படின்னு செப்பரேட்டாக வீடியோ போடுறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு விவசாயத்தை பண்ணுங்கள். நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வைப்பீங்க, அது நானும் வச்சுருக்கேன் தான், நான் வைக்கலன்னு சொல்லலை, வைக்கக்கூடாது நான் சொல்லலை. அதாவது ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இறங்கணும், விவசாயத்துக்குள்ளே இறங்கணும். நம்ம தான் வருங்காலம் தான் விவசாயத்துக்குள்ளே போகணும், வேறு யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் போனால் 4-5 பேர் உங்களை தேடி வருவாங்க. அதாவது நிறைய பேர் உங்களை பார்த்துட்டு உள்ளே வருவாங்க. நீங்கள் ஒரு சின்ன மாடி தோட்டம்னு கவலைப்படாதீங்க, அதில் எவ்வளோ காய்கறி உற்பத்தி பண்ணலான்னு நிறைய பேருக்கு தெரியும். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் அப்பா அம்மாவே சொல்லித்தராங்க பையங்களுக்கு. அதாவது அவங்க கார்டு வச்சுருக்காங்கன்னா அவங்க என்ன சொல்லித்தராங்கன்னா, இது ஒரு கடன் தொழில், இது செட் ஆகாது உனக்கெல்லாம், நாங்கள் கஷ்டப்பட்டதே போதும், நீ எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஜினியர் ஆகு, டாக்டர் ஆகு அப்படிங்கிறாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதில் எஃபர்ட் போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா ஒருத்தர் நீங்கள் விவசாயம் ஆக்குனீங்கன்னா நிறைய பேர் அந்த ஃபீல்டில் வருவாங்க. அதாவது நிறைய பேர் புரிஞ்சுக்குவாங்க, ஓ இந்த விவசாயம் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது, அதில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு நிறைய பேர் உள்ள வருவாங்க. இப்போது எது எடுத்தாலும் மிஷின் வந்துருச்சு. எக்ஸாம்பிள் டிராக்டர் உற்பத்தி பண்ணுறாங்க, அதாவது தயாரிக்கிறாங்க. நிறைய பேர் வாங்கவும் செய்கிறாங்க, அதில் தான் உழவுறாங்க, அதாவது உழவு ஓட்டுறாங்க. நிறைய பேர் முதலெல்லாம் காளை, இப்போ கூட எங்கள் எக்ஸாம்பிள் இங்கே நிறைய வீட்டில் காளையில் பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் காளையில் பயன்படுத்தலாம். இப்போ டிராக்டரி விட்டதுக்கு காரணம் இப்போ அழிக்கணும். அதாவது இந்த காளையில் அழிச்சிட்டோம்னா நம்ம பிராண்டு தான் பெஸ்ட்டு, நம்ம டிராக்டரி கம்பெனி தான் நல்லா பெஸ்ட்டாக, அதாவது டாப் 1க்கு போகும். அதுக்காக தான் இப்போ காளையில் அழிச்சிட்ருக்காங்க. நான் அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்காதீங்க. நிறைய பேர் காளையெல்லாம் வாங்கி வளங்க. நாட்டு மாடு, காளை, நம்ம நாட்டினத்தை காக்கணும் முதல்ல. நெக்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட், அதாவது தேர்ட் பாயிண்ட். இந்த பாயிண்டில் விவசாயம் ஏன் அழியுது, எதை நோக்கி விவசாயம் போயிட்டுருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 13 இயர் பேக் போகணும். அது ஃபஸ்ட்டெல்லாம் கம்போஸ்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போது இல்லவே இல்லைங்க, பெஸ்டிசைட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. நிறைய விதமான பெஸ்டிசைட்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கம்போஸ்ட் நிறையாவே இருக்குங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். என்ன கொஞ்சம் டிலே ஆகும், முன்னாடி பாயிண்டில் சொல்லியிருப்பேன் கொஞ்சம் டிலே ஆகும்னு. பட் ஆனால் இந்த மண்புழு நிறைய பேர் சொல்லியிருப்பேன், அதாவது எர்த்துவாமுக்கு ஒரு தீங்கும் வராது. நம்ம மண்ணுக்கு தீங்கு விளைவிக்காத ஒரு கம்போஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எக்ஸாம்பிள் சாணம், அது ரொம்ப பயனுள்ள ஒரு கம்போஸ்ட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை யூஸ் பண்ணுங்கள். டிலே ஆகும், பட் ஆனால் ரிசல்ட் வேறு லெவலாக இருக்கும். நம்ம வருங்கால இளைஞர்கள்லாம் என்ன பண்ணலான்னா, சின்ன இடத்துலையே நீங்கள் விவசாயம் பண்ணலாம். அதனால் நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு ஆர்கானிக்கான வெஜிடபிள்ஸ் கிடைக்கும். இப்போலாம் ஆர்டிஃபிஷியலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே நிறைய பெஸ்டிசைட்ஸ் அடிக்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மிஷின் அதெல்லாம் தவிர்த்துட்டு காளை, அதாவது காங்கேயம் காளை, இந்த மாதிரி நிறையா காளை இருக்குது. சாதா ஒரு நாட்டு மாட்லேயே நீங்கள் உழவு ஓட்டலாம். மாட்லேயே நிறைய பேர் உழவு ஓட்டுவாங்க, நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். இது உங்கள் வாழ்வுக்கே, அதாவது வருங்காலத்துக்கே வழிவகுக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்லாம் நிறைய பேர் நிறையா ஏஜ், அதாவது ஒரு 100 இயர்ஸ் 110 அது வரைக்கெல்லாம் வாழ்ந்துருக்காங்க. பட் இப்போது சமீபமாக 50, அதாவது 15, 16லேயே நிறைய பேர் இறந்துடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவுக்கு இது தேவையான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தேவையான ஒரு யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்டு தான் குப்பை. இந்த குப்பை மக்காத குப்பை, பிளாஸ்டிக்ஸ் அதெல்லாம் மக்காதங்காட்டி தான் விவசாயத்துக்கு கொஞ்சம் பாதிப்பு அடைவாங்க. எந்த விதத்துலன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பிளாஸ்டிக், ஒரு வாட்டர் கேன் எடுத்துங்க, அது மக்கருக்கு 5000 வருடங்கள் ஆகும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வெஜிடபிள்ஸ், அது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம், குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு 7 டேஸில் கம்போஸ்டாக தயாராகிடும். அதாவது மண்ணுக்கு ஒரு சூப்பரான ஒரு கம்போஸ்டாக மாறும். ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மக்கறக்கு, அதாவது அது கம்போஸ்டாக மாறுறதுக்கு 5000 வருடங்கள் ஆகும்.
அது வரைக்கும் எத்தனை உயிர் அழியும்னே தெரியாது. அதாவது நம்மளே விவசாயம் பண்ணி அடுத்த தலைமுறையே வந்துடும். அந்த இடத்துல ஏதாவது பயிரிடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல சூடை க்ரியேட் பண்ணும், ஒரு ஹாட்னஸை க்ரியேட். அந்த பயிர் வந்து அழுகி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அந்த பயிர் வந்து அதுவும் கம்போஸ்டாக மாறிடும். கம்போஸ்ட்னா உரம். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்குள்ள போகலாம். இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் திங்க் பண்ண வைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, இந்த உலகமே எத்தனை குப்பை போடுறாங்க, நான் ஒருத்தன் போட்டால் என்ன ஆகுதுன்னு நினைக்கிறீங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் நினச்சாங்கன்னா எத்தனை குப்பையை கண்ட்ரோல் பண்ணலாம், எத்தனை குப்பையை ப்ரொடியூஸ் பண்ணலாம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒருத்தர் நினச்சா ஒரு வருடத்துக்கு ஒருத்தர் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட குப்பைகளை வெளியேற்றுறாங்க. நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஒரு வருடத்துக்கு மட்டும் ஆவரேஜாக ஒரு மனுஷன், அதாவது ஹியூமன் பீயிங் வந்து இவ்வளோ வெளியேற்றுறாங்க. அதாவது பிளாஸ்டிக்ஸை அங்கங்கே போட்டுடுறாங்க. ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணால் 1000 குப்பையை கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாட்டர் கேன் அப்புறம் நீங்கள் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வெளியே போகிறதுக்கு பதிலாக நீங்கள் அதை வந்து எரிச்சிடலாம், அதாவது பேர்ன் பண்ணிடலாம். இதனால் என்ன யூஸ்னால் மண்ணுக்கும் எந்த தீங்கு வராது. பட் ஆனால் ஓசோன் லேயர் நிறைய பேருக்கு தெரியும், அது வந்து ஹோல் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. எக்கோ ஃப்ரெண்ட்லினா தமிழில் சாதகம். நமக்கு சாதமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போது கேள்விக்குறி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, கம்போஸ்ட் யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம நாட்டு இனத்தை பெருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். அடுத்த பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இயற்கை வந்து நம்ம விவசாயத்துக்கு ஒத்துழைக்கிறது இல்லை. இயற்கைக்கு பிடிக்காதது பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கம்போஸ்ட், அதுக்கப்புறம் டிராக்டர், அதாவது அந்த மாதிரி மிஷின்ஸ், அதுக்கப்புறம் நம்ம நாட்டு உரம் அதெல்லாம் யூஸ் பண்ணாங்காட்டி தான் ரீசெண்டாக கூட ரொம்ப ரொம்ப சூறாவளி காற்று மாதிரி அடிச்சிட்டு இருக்கு. அது ரீசன் வந்து நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட்டு தான். ரீசெண்டாக கூட காற்று வந்து ரொம்ப பலம் அடிக்குது, மழையும் கரெக்டாக பெய்யுதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கேள்விக்குறி தான். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த கதை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அதாவது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மசோனா பூ அவர் தான் இந்த வரலாறுக்கு முக்கியமான ஒரு மனிதர், தத்துவ ஞானி மற்றும் விவசாயி. அவர் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1913 2013. இது மட்டும்தான் ஒரு லைஃப் டைம். ரீசெண்டாக தான் இறந்துருப்பார் போல். இவர் வந்து 1975 ஒரு புக் எழுதுறாரு, வைக்கோல் புரட்சின்னு. அதுக்கு இங்கிலீஷ் நேம் வந்து ஸ்டார் ஆஃப் ரெவல்யூஷன். இந்த நூல் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகுது. இந்த நூலில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வேலை செய்யாதே, அதுக்குன்னு வேலையை செய்யாமல் இருக்க சொல்ல இந்த ஃபேக்ட்ரி தயாரிக்க, அதாவது பிளாஸ்டிக் தயாரிக்கிற கம்பெனியில் வேலை செய்யாதேன்னு எழுதுறாரு. அது மட்டுமான்னு கேட்டால் இல்லவே இல்லை, இன்னும் நிறையா எழுதியிருக்காரு. அதில் சிலவற்றை மட்டும் பார்க்கலாம். அடுத்தது என்ன எழுதியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபெர்டிலைசர் ஃபார்மிங் தான் வேணும், ஆர்கானிக் ஃபார்மிங், அதுக்கப்புறம் வந்து வேளாண்மை, பிரம்மன் கல்ச்சர். இந்த பாயிண்ட் எல்லாம் தான் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய பாயிண்ட். இப்போ வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். பயோடைனமிக்கல் அக்ரிகல்ச்சரை வந்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது இந்த அக்ரிகல்ச்சருக்கு. அது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கல்வெட்டில் செதுக்கி வச்சுருவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு செயின் மாதிரி வம்சாவளிக்கு சொல்லித்தர மாட்டாங்க, கல்வெட்டில் செதுக்கிடுவாங்க. அதை பார்த்தா கற்றுக்கணும். சின்ன வயசில் யாரும் விவசாயத்துக்கு வரமாட்டாங்க ஃபஸ்ட்டெல்லாம் வந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் ஆரோக்கியம் படிப்பும் தான் முக்கியம்பாங்க. 22 வயசு வரைக்கும் நம்ம என்ன உணவு எடுத்துக்கிறோமோ அதுதான் நம்ம பிற்காலத்தில் பின்னாடி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய ரொட்டீன்லாம் நம்ம மாறிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நச்சு பொருள் கலந்தது எல்லாமே. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான ஒரு தம்ஸ்அப் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. டே டு டே அப்டேட்ஸ் உங்களை டெய்லியும் தேடி ஃபோனுக்கு வரும். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் லிங்க்கும் அப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் ஃபஸ்ட் லிங்க்கு செகண்ட் லிங்க்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பை பை, டாடா, see you.